சென்னையிலிருந்து மாதவ மார்ட்டின் அவர்கள் தேவ செய்தி கொடுப்பார்கள். ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம், நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். இந்த காலை வேளையில உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க கண்ணின் பார்வைகளும் வாயின் வார்த்தைகளும் இறுதி சின்னங்களும் நினைவுகளும் எண்ணங்களும் தேவனுடைய நாமத்தில் வந்து வாயில் புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பரிசுத்த ஆவியான பொருட்படுத்தி வழிநடத்தும். பரிசுத்த சேனைகளுக்காக தேவனுடைய வார்த்தையை அந்த பரிசுத்த சேனையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் தேவன் இப்படியாக நிறைவு செய்யும்படியாய் தெய்வரீர் உங்களுடைய நாமத்தினால் வேண்டுதலை விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். இன்றைய நாளிலே நாம் தியானத்துக்குரிய எடுத்துக்கொண்ட வார்த்தையானது மத்திய 18:18. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆண்டவர் சொல்றார், பூலோகத்திலே பேதுருவை பார்த்து சொன்னார், நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலும் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சீசர்களை பார்த்து அந்த வார்த்தையை நமக்காக கொடுத்திருக்கிறார். எதற்காக என்றால், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்கள் ஒன்று, அது பரலோகத்திலும் கட்டப்படும். அப்பொழுது கட்டப்படுகிற ஒரு விஷயத்தை ஆண்டவர் பூலோகத்திலே கட்டப்படுவது, பரலோகத்திலே கட்டப்படுவது, இரண்டு விஷயத்தை அங்கு வெளிப்படுத்துகிறார். நாம் எதற்காக இந்த கட்டுதல் கட்டப்படுவதற்கு வேண்டிய காரியம் என்று சொன்னால், இந்த பரிசுத்த சேனைகளின் ஊழியங்களுக்கு யாரெல்லாம் பங்கு கொள்கிறார்களோ, யாரெல்லாம் இதுல பார்ட்டிசிபேஷன் பண்ணி தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை, ஆவிக்கேற்ற ஆசாரியனாக கட்டப்படுகிறீர்கள். இந்த பரிசுத்த சேனைகளுடைய ஊழியங்களுக்காக இணைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, நீங்கள் ஆவிக்கேற்ற ஆசாரியனாக கட்டப்படுகிறீர்கள். ஏன் என்று சொன்னால், பூலோகத்திலே கட்டப்படுவது என்று நாம் பார்க்கப்படும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதன் பாவம் செய்த பிறகு, ஆதாம் பாவம் செய்த பிறகு மீண்டும் அவனை கட்டவிழ்த்து தேவன் பூமியை ஆண்டு கொள்ளும்படியாக ஏதோனுக்கு பாவம் செய்துவிட்டு அனுப்பிவிட்டார். அது போல நாம் ரூத்து எழுதின நிருபத்தை பார்க்கப்படும் பொழுது, யூத் எழுதின சரித்திரத்தை பார்க்கப்படும் பொழுது, அங்கே 4ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் சொல்லுகிறது, மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊருக்குள்ளும் அவருடைய பேர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்தும்படி அப்படி என்று சொல்கிறது. இதோ பாவத்துக்கு மரித்தவர்களை பிழைப்பு உண்டாகும்படி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நம்மை கட்டுகிறவர்களாக வைத்திருக்கிறார். அதற்கு ஏன் இந்த வார்த்தையை பழைய ஏற்பாட்டை கொடுத்திருக்கிறாருன்னா, ஒளிமுக வாசலில் 11ஆவது வசனம், அதிலே ரூத்து 11ஆம் வசனம், இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பர்களும் அந்த போவாசையும் ரூத்தையும் பார்த்து, நாங்கள் இதற்கு சாட்சி, உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேலை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. பாருங்க, அந்த ரூத் மோவாபியர். இந்த மோவாபியர் எந்த சந்ததியா வருகிறது என்று சொன்னால், லோத்தினுடைய பிள்ளைகள் செய்த பாவத்தினாலே வந்த சந்ததி. அவர்கள் அம்மோன் புத்திரராகவும் மோவா புத்திரராகவும் சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக வாழ்ந்தார்கள். அப்படியாக அவர்கள் தேவனை விட்டு பிரிந்தவர்களாக, தேவனுடைய கற்பனைக்கு பிரிந்தவர்களாக இருந்தவர்களை ஆண்டவரும் இரட்சகருமான கிறிஸ்து சேர்க்க போகிறார் என்பதற்காகத்தான் ரூத்துவை கொண்டு, போவாசை கொண்டு, யூத வம்சத்தின் போவாசை கொண்டு இருவரையும், புறஜாதியாகிய யூத்தையும், அந்த ரூத்து பாவத்தினுடைய சம்பளத்தினுடைய சாபத்திலிருந்து வரப்பட்ட சந்ததியையும், யூத கோத்திரமாகிய கிறிஸ்துவனுடைய பரிசுத்த சந்ததிகளும் கூட்டப்பட்டு கட்டப்படுகிறார்கள். அதனால தான் கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேல், பாருங்க, இறந்து போயிட்டாங்க, லேயால் இறந்து போயிட்டாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது, அவர்களை போல வாழ்ந்திருக்க செய்வாராக. இது எதற்கு இந்த வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் இப்படியாக நம்மை தேவனோடு கூட இணைத்து
நம்மை பரலோகத்திலே கட்டும்படியாகவும் பூலோகத்திலே கட்டும்படியாகவும் இந்த பரிசுத்த சேனைகளில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அதை நம்ம விசுவாசிக்கணும். பரிசுத்த சேனைகளிலே எங்கெல்லாம் இணைந்தப்பட்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற விஷயம், நீ பூலோகத்தில் மாத்திரமல்ல பரலோகத்திலும் கட்டப்படும்படியாக தேவன் உன் கரத்தை பலப்படுத்துகிறார். ஆகியனால்தான் நான் சொல்றேன், ஆவிக்கேற்ற ஆசாரியர்களாக நீங்கள் கட்டப்படுகிறீர்கள். அதனாலதான் ஆண்டவர் இந்த ரூத்துக்கு துக்கத்தோடு வந்தவள், கையில் ஒன்றுமில்லாத வந்தவள், பாவத்தின் சம்பளத்தினால் விதவையாக்கப்பட்டவள், இப்படியாக வந்த அந்த ரூத்தை போவாசுக்கு இணைத்து இஸ்ரவேல் சந்ததியோடு கூட்டி சேர்த்து கட்டப்பட்டு லேயாளை போலவும் ராகாலை போலவும் வாழ்த்தி ஆண்டவர் அது மாத்திரமல்ல, தாவீதின் சந்ததியை பெறும்படி அவனுக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்து ஓபேத் என்று பெயரிட்டு அவர் தாவீதின் தகப்பனாகி ஈசாயியுடைய தகப்பனாக பார்த்து அந்த சந்ததியில் தானே கிறிஸ்துவை பிறக்க செய்கிறார். பாருங்கள், தாவீதின் குமாரனே இறங்கும் என்று சொல்லி பிறக்க செய்கிறவராயிருக்கிறார். ஆகியனால இந்த அருமையான வேலையிலும் கூட அவர் நம்மை கட்டுவிக்கிறார். ஆவிக்குரிய ஆசாரை நாங்க கட்டுவிக்கும்படி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகியனால தான் சொல்றார், 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவர் 3 கட்டுப்படி நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது மேலும் பவுல் எழுதுகிறார், உங்களை நிர்மூலமாக்குறதுக்காக அல்ல, யாருமே எல்லாரும் கெட்டு போகிறதுக்காக அல்ல, உங்களை ஊன்ற கட்டுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரம். அப்போ பவுலுக்கு கட்டும்படியான ஒரு அதிகாரத்தை கொடுத்தவர். இந்த பரிசுத்த சேனைகளிலே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தேவன் ஊன்ற கட்டும்படி ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த காலை வேளையிலே நாம் விசுவாசித்து அவருடைய சமூகத்திற்கு முன்பாக தேவன் நம்மளை கட்டுவிக்கிறவர் என்பதற்காக உலகத்திலே தாமாரின் குடும்பம் கட்டுவிக்கப்படும்படியாக, அந்த மோவாபியருடைய குடும்பம் கட்டுவிக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறதுனால அவர் முதலாவதாக நம்மை எசேக்கியாவிலே சொன்னதை போல அக்கிரமங்களை எல்லாம் 36ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் மனுஷருக்கு சொல்றாரு, உங்கள் அக்கிரமங்களை எல்லாவற்றையும் நீக்கும்படியார். தேவன் அக்கிரமத்தை நீக்கிறவராய் இருக்கிறார். அக்கிரமங்களை எல்லாவற்றையும் நீக்கி அவர் சந்தோஷமாக்கும்படியாக அவாந்தரத்தை போல இருக்கிற வாழ்க்கை எல்லாம் ஸ்தலங்கள் கட்டும்படியாக சுத்தமாகும் காலம் சொல்றாரு. எசேக்கியேல் பார்க்கும் பொழுது 36:10 வாசிக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு காலமே சொல்றாரு. இது அப்படிப்பட்ட காலம். ஆகியனால அவர் கட்டுவிக்கிற காலம், இஸ்ரவேல் மனுஷத்தின் மேல் கட்டுவிக்கிற காலம். அப்படியா அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். அப்போ இந்த பரிசுத்த சேனைகளுடைய விசுவாச குடும்பங்களுக்குனால அவாந்தரமான விஷயங்கள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் மாற்றி எல்லாவற்றையும் திருத்தி அவர் கட்டுகிறவராக இருக்கிறார் என்று எசேக்கியாவுக்கு தேவனுடைய வார்த்தை இப்படியாக உண்டாகி, அது மாத்திரமல்ல எரேமியாவை படிக்கப்படும் பொழுது 31ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலின் கன்னியே மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஆண்டவர் அழகா சொல்றாரு. மறுபடியும் என்பது என்றால் இந்த காலம் சோதேம் குமாரோ பட்டணத்துக்கு ஒப்பான, எகிப்துக்கு ஒப்பான காலம். அதை வெளிப்படுத்துறத சொல்றார். இந்த காலத்துலதான் ஒவ்வொரு விசுவாச மக்களை ஒவ்வொரு தினமும் தங்களுடைய தப்பிதங்களையும் குற்றங்களையும் வாயின் வார்த்தைகளையும் இருதயத்தின் தானங்களிலும் நினைவுகளிலும் எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் இருதயத்தின் யோசனைகளிலும் இருக்கின்றதான அசுத்தங்கள்லாம் நீக்கும்படி, தப்பிதங்கள்லாம் நீக்கும்படி, பாவங்களெல்லாம் போக்கும்படி அவர் திரும்ப கட்டுகிறாயின். அதுதான் கட்டப்பட்ட மனிதர்கள் மேல வாக்கியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவரின் கலிப்புள்ள கூட்டத்தோடு புறப்படுவார்கள். பாருங்க, இது பூலோகத்திலே நமக்கு ஏன் சொல்லப்படுகிறதால், நமக்கு கைவேலை அல்லாத வீடு பரலோகத்திலே கட்டப்படும். ஆகினால இந்த கலிப்புள்ள கூட்டம் பரலோகத்துக்குள்ளாக பிரவேசிக்கும்.
வெளிப்படுத்துதல் சொன்னதை போல. ஏன் வெளிப்படுத்துதல் சொல்றாரு 1ஆம் அதிகாரத்துல, நீங்கள் ஆசாரியர்களாகவும், 1ஆம் அதிகாரம் 6ஆம் இடத்துல வாசிக்கப்படும் பொழுது, நீங்கள் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களும் ஆக்கினார். நம்மளை பாவங்களை கழுவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த உயர்படுத்தல் விஷயத்துல சொல்லப்படும் பொழுது, நம்மளை அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக என்று சொல்லப்படும் பொழுது, பரலோகத்துல தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கே மகிமை. பாருங்க, ஆகினாலதான் இன்று இந்த பரிசுத்த சேனைக்கு உண்டாகின்ற வார்த்தை என்ன என்றால், ஆவிக்கேற்ற ஆசாரியர்களாக நாம் கட்டப்படுகிறோம். அப்படிப்பட்ட கட்டப்படுகின்ற விஷயத்தை தான் ஆண்டவர் இந்த அருமையான காலங்களில நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகினால ஆவிக்கேற்ற விஷயமாக கட்டப்படுகின்ற இந்த வேலையில தான் தேவன் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றையும் செய்தார். அது மாத்திரமல்ல, ஜீவனுள்ள கற்களை போல 1 பேதுரு எடுத்து வாசிக்கப்படும் பொழுது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கப்படும் பொழுது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், ஜீவனுக்குரிய கற்களாக, ஜீவனுள்ள கற்களாக அவர் சபையை கட்டுவேன் அப்படி என்று சொல்றார். ஜீவனுள்ள கற்களை போல அவர்கள் கட்டப்படும்படியாக தேவனுடைய ஆவியானவர் அப்படியாய் நம்மிடத்திலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆகியனால உங்களை சபையை கட்டும்படியாகவும் தேவன் அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மத்தியில் எழுதின 14ஆம் அதிகாரத்தை எடுத்து 18ஆம் வசனத்தை நாம் வாசித்தோமானால், அதுலயும் அவர் என்ன சொல்றார் தெரியுமா? சபையை கட்டும்படியாய் மத்திய எழுதின சுவிசேஷத்துல 16ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கப்படும் பொழுது, ஆண்டவர் இப்படியாக நமக்கு சொல்கிறார். 16ஆம் அதிகாரம் 18, நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. அப்பதான் சொல்லிட்டு சொல்ற, பரலோகத்திலே கட்டுவது எதுவோ பூலோகத்துல கட்டுவது எதுவோ என்று சொல்லி, அப்படியாக அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு சபை என்று சொன்னால் நீங்களே தேவனுடைய ஆலயம். அததான் ஆண்டவர் சொன்னார். இந்த ஆலயத்தை புதுப்பிக்கிறார் ஆண்டவர். அநேக மாம்சத்தின்படி பூலகத்துல நெகேமியா வரை, சகரியா வரை பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலின் ஆலயத்தை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த சபையாகிய ஆலயத்தை இஸ்ரவேலின் தேவன் நம்மளை புதுப்பிக்கும்படியாய் அவர் கட்டுகிறவராய் இருக்கிறார். ஆகினால அப்படி கட்டப்படுகின்ற இந்த ஜீவனுள்ள சரீரத்துல பாதாளம் உங்களை மேற்கொள்வதில்லை என்று இந்த அருமையான காலங்களே நமக்கு கட்டளையிடுகிறார். அருமையானவர்களே, பாதாளம் உன் வாசல்களை மேற்கொள்ளாது என்று சொல்கிறார். ஆகினால நமக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை ஏன் கட்டளையிடுகிறார் என்று சொன்னால், பூலோகத்திலே கட்டும்படியாகவும் பரலோகத்திலே கட்டும்படியாகவும், பூலோகத்திலே மோவாபின் வம்சம் எப்படி கட்டப்பட்டதோ அதே போல பரலோகத்திலே நம்மளுக்காக தேவன் கட்டப்படுகின்ற விஷயங்களில 7ஆம் எக்கால சத்த வானத்தில் உண்டாக்கும் பொழுது அவர் சொல்கிறார். வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கப்படும் பொழுது, நம்ம யாவரையும் முதற்பலனாக மீட்டுக் கொள்வதற்காகவே ஆண்டவர் இந்த பூலோகத்திலே நம்மை கட்டப்படும்படி, திரும்ப கட்டப்படும்படி, கட்டப்படும்படி, ஜீவனுள்ள கற்களை போல இருக்கும்படி பரிசுத்த ஆவிக்குரிய 1 பேதுரு 2 வாசிக்கும் பொழுது, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மார்பியாகவும் கிறிஸ்துவ மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படியான பரிசுத்த ஆசாரியனாக. ஆகியனாலதான் அருமையான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தருடைய சேனைகளுக்குள்ளாக, பரிசுத்த சேனைகளுக்குள்ளாக குடும்பமே, ஆண்டவர் பூலோகத்திலே மாத்திரமல்ல பரலோகத்திலும் 8ஆம் அதிகாரம் 9ஆம் எடுத்து வாசிக்கப்படும் பொழுது, 2ஆம் எக்கால சமுத்திரத்தில் வெளிப்படுத்தல சுவிசேஷம் 7:15 நினைக்கிறேன். அதை வாசிக்கப்படும் முதற்பலனாக மீட்டுக் கொள்வதற்காக அவர் நம்மை
தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக 7ஆம் எக்காலம் ஊதப்பட போகிறது. அந்த ஊறப்பதற்கு முன்பாக 14ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிக்கப்படும் பொழுது பாத்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு முத்திரைகள் உடைக்கப்படும். ஒவ்வொரு முத்திரைகள் உடைக்கப்படும் பொழுது கடைசியாக 6ஆம் முத்திரைக்கு முன்னாக இன்றைய காலகட்டங்களிலே இந்த 5 முத்திரைகளிலே ஏதோ ஒரு சில முத்திரைகள் உடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று ஆண்டவர் உணர்த்துகிறார். அந்த முத்திரை உடைக்கப்படுகிற விஷயத்திலே 6ஆம் முத்திரையும் 7ஆம் முத்திரைக்குள்ளாக வரும் பொழுது, 7வது சட்டத்துக்குள்ளாக வரும் பொழுது அந்த கர்த்தருடைய சட்டம் என்ன சொல்லுகிறதுன்னா, முதல் பலன் ஆவதற்காக நம்மை ஆண்டவர் இந்த பூலோகத்துல நமக்காக கட்டுவிக்கப்படுவதற்காக தேவன் நமக்கு தெரிந்து கொண்ட இந்த விஷயத்தை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிறார். ஆகையினால பரலோகத்திலே பார்க்கப்படும் போது திரளான ஜனங்கள் அவரை தொழுது கொண்டார்கள். பல ஜாதிகள் தொழுது கொண்டார்கள். பல ஜனங்கள், பல கோத்திரத்தார்கள் தொழுது கொண்டார்கள். இஸ்ரவேலர்களிலே 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரத்துல அதை விட்டுடுறாரு. மத்த யோசேப்புக்கு பிறந்த 2 பிள்ளைகளையும் கோத்திரமாக கொடுத்து சேர்க்கிறாரு. அது ஒரு கோத்திரத்தை மறந்து விட்டு விடுறார். ஏன்னா அவங்க யோசேப்புக்கு விரோதமாக பாவம் செய்து அவரை கொலை செய்யும்படியாக நினைத்த அந்த கோத்திரத்தை, அந்த 12 கோத்திரத்துல இருந்து ஒரு கோத்திரமே இல்லாம போச்சு. அது பெரிய அதிசயம். அதிசயம்னா அது எதற்காக செய்தாருன்னு புரியல. அதனால அதை பத்தி நாம் சிந்திப்பதை விட ஆண்டவர் இந்த காலையில நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன? ஆவிக்கேற்ற ஆசாரியனாக நாம் கட்டப்படும்படியாக தேவன் நமக்கு ஜீவனுள்ள ஆவியை கொடுத்து தேவனுடைய சமூகத்திற்கு போகும்படியாய் பூலோகத்திலே நம்மை கட்டுவிக்கிறார். சபையை கட்டும்படி கட்டுவிக்கிறார். ஜீவனுள்ள கற்களை போல கட்டுவிக்கிறார். இந்த சபைகளிலே, இந்த விஷயங்களிலே பாதாளம் நம்மளை மேற்கொள்ளாதபடி தேவன் நமக்கு ஆறுதல் செய்து இப்படிப்பட்ட விஷயத்துல எல்லாவற்றிலும் கட்டுவிக்கிறபடினால இந்த பரிசுத்த சேவைகளில் கூட ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் பிரதான ஆசாரியனாகிய கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் ஆவிக்கேற்ற ஆசாரியர்களாக கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆசாரியர்கள் என்று சொன்னால் மெல்கிசேதேக்கின் முறையின்படி ஆசாரியரை பார்த்தீர்களானால் அந்த காலத்துல அவர் சபையே இல்லை. ஆனால் அவர் ஆசாரியர். கிறிஸ்துவுக்கு சபை இருக்கிறான கிறிஸ்துவ சபை கிடையாது. ஆனால் கிறிஸ்துவின் பெயரால் இன்று ஜெப வீடு நிறைய. ஆகினால அவ்வளவாக பெருக செய்கிறவர் ஆண்டவர் ஆசாரியராக நம்ம கட்டுவிக்கிறது என்றால் பெரிய விஷயம். நேற்று கோத்திரத்துக்கு தான் வரணும். ஆனால் நம்மளை ஏற்படுவோடு இருந்த நம்மளை, புறஜாதியராக இருந்த நம்மளை ஆண்டவர் ஆவிக்கேற்ற ஆசாரியராக கட்டுவிக்கிறார். அப்படியாக நாம் தலைவணங்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையில ஆவிக்குரிய பரிசுத்த ஆசாரிகளாக நாங்கள் கட்டப்படும்படி தேவனுடைய ஆவியானவர் பேதுருக்கு சொன்னதை போல, மோவாபிய ஸ்திரீக்கு சொன்னதை போல, இஸ்ரவேல் வம்சத்துக்கு சொன்னதை போல எங்களுக்கும் இந்த காலங்களில பவுலை கொண்டு உணர்த்ததை போல நாங்கள் ஊன்ற கட்டப்படுவேன். தேவனுடைய ஆவியான திரும்ப செய்யுங்க. கண்ணின் பார்வை, வாயின் வார்த்தை, நினைவு எண்ணங்கள் எல்லா தீமைகளை விலகி போக்கும்படி, பிசாசின் தீமைகளை அழிக்கும்படி இந்த காலத்தில் கிறிஸ்து இயேசு எங்களுக்கு வெளிப்படுகிறவராக இருக்கிறார் என்று நாங்கள் தினமும் உணரும்படி எங்களோடு கூட இருந்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஊன்ற கட்டும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.